கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க்கு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். ஆமேன். ஆண்டவர் இந்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் அவரை தேடி அநேக ஜனங்கள் வந்தார்கள். அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது வசனம் பாருங்கள். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஆமேன். அப்போ இத்தனை திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் ஆண்டவரை தேடி வந்து கொண்டே இருந்தார்கள். அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்துல வந்தார்கள். ஆமேன். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தில் வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்தாராம்? தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். ஆமேன். நம்ம இந்த 2 கூட்டத்தில் எந்த கூட்டமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தெரியுமா? அவர் அற்புதங்களுக்காக மாத்திரம் அவரை தேடி அவரிடத்துல வருகிற கூட்டத்தில் ஒருவராக நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசுவிடத்தில் வந்தால் அவர் சுகத்தை கொடுப்பார், பலன் கொடுப்பார், ஆறுதல் கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அதுக்கப்புறம் விடுதலையை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். இது எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நம்மளுக்கு கொடுக்கிறார். ஆனால் இதுக்காக மட்டுமே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை தேடிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கக்கூடாது. ஆமேன். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கணும், எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் செக் பண்ணி கொள்ள வேண்டியது அவசியம். இந்த இடத்துல பாருங்களேன், தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். ஆனால் அந்த ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவருக்கு சித்தமானவர்களை அவரிடத்திற்கு வரவழைக்கிறார். ஆமேன். நாம் அவரை தேடி அற்புதங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களுக்காகவே தேடிக்கொண்டே இருக்கிற கூட்டமாக நாம் என்ன செய்யக்கூடாது? தேடி வந்து கொண்டே இருக்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. மாறாக அவருக்கு சித்தமானவர்களாக நாம் மாற வேண்டும். அவருக்கு சித்தமானவர்களாக நாம் இருக்கும்போது நாம் அவரிடத்துல வரவழைக்கப்படுகிறோம். நாம் வந்த கூட்டம் அல்ல, அவரிடத்திற்கு வரவழைக்கப்பட்ட கூட்டத்தில் ஒரு நபராக நாம் இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சித்தமானவர்கள். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், எனக்கு சித்தமானவன் நீ, எனக்கு சித்தமானவன் நீ, நான் உன்னை என்னிடத்திற்கு வரவழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம். யோசிச்சு பாருங்களேன். திரளான ஜனங்கள் அவரிடத்துல கூடி வந்தாலும் அவர் தமக்காக தம்மோடு இருக்கும்படி தெரிந்து கொண்ட நபர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 பேர் தான் அவரோடு இருக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டார். ஆமேன். அப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்போ அவருக்கு சித்தமானவர்களாக நீங்கள் அவரை தேடும் பொழுது, ஆமேன். அப்போ எப்படி அவருக்கு சித்தமானவர்களாக நம்ம மாற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரிடத்தில் உள்ளவைகளையே அவருக்கு தேடி வந்து கொண்டே இல்லாமல், என்றைக்கு நீங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறீங்களோ, ஆண்டவரை வாஞ்சையா அவர் கூட நான் போய் அமரணும், அவரை துதிக்கணும், அவர்கிட்ட பேசணும், பழகணும், நடக்கணும், அவர் சொல்கிறத கேட்டு அவருக்கு கீழ்ப்படியணும், இப்படிங்கிற ஒரு நினைவோடு கூட அவரை நாம் கிட்டி சேரும் பொழுது அவருக்கு சித்தமானவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஆமேன். அப்படி நம்ம மாறிவிடும் பொழுது அடிக்கடி அவருடைய சமூகத்துக்கு அவரே நம்மை வரவழைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை இந்த பூமியில செய்து முடிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதனால தேவைக்காகவே ஆண்டவரை தேடுகிற கூட்டத்தில் நாம் இல்லாதபடி அவருக்கு சித்தமானதை செய்து அவர் அருகில் போகிற கூட்டமாக இன்றைக்கு நாம் நம்மை அப்படி ஒரு நபராக மாற்றிக்கொள்வோமானால் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேவைக்காக மாத்திரம் தேடாமல் உம்மை நாங்கள் தேடி வந்து உம்மோடு நாங்கள் சஞ்சரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.